ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா சூப்பர் கிறிஸ்பியா ஒரு மிக்சர் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 4 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்ல கடலை மாவு அளக்குறோமோ அதே கப்ல 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு 1/2 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு இடியாப்ப அச்சுல நம்ம சுத்தியும் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு அதுல சேர்த்துட்டு நம்ம ஓம பொடி புளிஞ்சு எடுத்துடலாம். இப்ப கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம ஓம பொடியை புளிஞ்சு எடுத்துடலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். 2 சைடும் திருப்பி போட்டு ஓசை அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து தனியா வச்சிடலாம். பாதி மாவுல ஓம பொடி போட்டு எடுத்தாச்சு. இப்ப மீதி இருக்க மாவுல 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணி பூந்தி போட்டு எடுத்துடலாம். 1 கப் பொட்டுக்கல்லையே நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் நடக்கல்லையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15ல இருந்து 20 முந்திரி பருப்பு அதே மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டை நல்லா நசுக்கி வச்சிருக்கேன். தோலோட நசுக்கி சேர்த்துக்கோங்க, அப்பதான் வாசனையா இருக்கும். கூடவே நம்ம கருவேப்பிலை, அவல் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்தி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஓமம் பொடியை லேசா நொறுக்கி விட்டுக்கலாம். அது கூடயே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற அவல், பூண்டு, கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மிக்சரை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு தாராளமா 1 மாசம் வரைக்கும் வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.